ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட 70வது சங்கீதத்தை 9வது முறையாக வாசிக்க கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இது அந்த பிராக்கெட்டில் போட்ட பரிங்களேன், நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ இது யாருடைய சங்கீதம்? தாவீதினுடைய சங்கீதம். இது எதற்காக இதை பாடுறானா? நினைப்பூட்டுகிறான். நினைப்பூட்டுறதுனா என்ன? ஞாபகப்படுத்துறது. ஏன் ஞாபகப்படுத்தணும்? ஏன் ஞாபகப்படுத்தணும்? மறக்கக்கூடாதுங்கிறதுனால, மறந்ததுனால, இல்லைன்னா அப்போதான் அவர்கள் அதை நடத்துவார்கள், செய்வார்கள். ஏதோ ஒன்றுனால திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி அப்படி சொன்னால் பிடிக்காது யாருக்கும். அதுவே திரும்ப திரும்ப சொல்லிவிட்டுங்களா. ஒரு தடவை சொன்னால் எனக்கு காது கேட்காதா, ஒரு தடவை நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது செய்யவே மாட்டாங்க. சொல்கிறது மட்டும்தான், அது வார்த்தையில் மட்டும்தான் வரும், ஆனால் செய்ய மாட்டாங்க. திரும்ப நம்ம கேட்டோம்னா அது நான் செய்வேன். எப்போ? செய்யும்போது தான். எப்போல்லாம் கேட்கக்கூடாது, நான் செய்வேன். இதுதான் இன்றைக்கு உள்ளதான. அதுதான் இங்கே வரும்போது இவன் நினைப்பூட்டுகிறான். யாருக்கு நினைப்பூட்டுறான்? தேவனுக்கு நினைப்பூட்டுகிறான். ஆனால் நாம் தேவனுக்கு நினைப்பூட்டணுங்கிறது இல்லை. ஏன்னா நாம் ஒரு முறை தேவனிடத்தில் சொல்லுவோம் என்றால் அதை நாம் மறந்து விடுவோம். அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடியவர். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கையில் ஞாபக புஸ்தகம்னு ஒன்று உண்டு. அதில் அவர் குறித்து வைக்கிறார். குறித்து வைக்காவிட்டாலும் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் ஏற்ற வேளையில் கொடுப்பார். சில வேளை கால தாமதமாகலாம். நம்முடைய ஜெபங்கள் கால தாமதமாகலாம். அது ஏன் தாமதமாகுது அப்படின்னு சொன்னால், தகாத விதமாய் ஜெபிக்கிறதினால். அது எங்கே வாசிக்கிறோன்னு தெரியுமா? பைபிளில் தான் வாசிக்கிறோம்ல. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க வேண்டாம். 1லேருந்து நீங்கள் ஒரு 4 வரைக்கும் வாசித்து பாருங்கள். நம்முடைய வாசிக்க வேண்டாம், திருப்பவே வேண்டாம். ஆமாம். அதில் ஏன் ஜெபத்தில் இல்லை அப்படிங்கிறது குறித்து அதில் போட்டிருக்கு. ஏன் இருக்கிறது அப்படிங்கிறதை குறித்து அதில் போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடி, அதாவது சித்தம் என்றால் விருப்பம், பெருசாக ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய சித்தம் என்பது அவருடைய விருப்பம். ரெண்டாவது, அந்த சித்தம் என்பது ஒரு சட்டம். சித்தம் என்பதற்கு சட்டம் என்ற அர்த்தம். அது என்ன சட்டம்? கர்த்தருடைய சட்டத்தின்படி, கர்த்தருடைய நீதியின்படி. நாம் கேட்காத பட்சத்தில் அதற்கு நமக்கு பதில் வராது. சில நேரம் அது நமக்கு தேவையில்லை என்று தேவனுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டார். அப்படி அநேக காரியங்கள் அதில் உண்டு. அப்போ நினைப்பூட்டுகிறானால் ஒரு மனிதன், ஆனால் நினைப்பூட்டுகிறான். இன்னும் ஒரு ரீதியில் அந்த இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களும் காரியம்னா 10 தடவை நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், நமக்கு சிந்தையில் இருக்கும். ஆனால் ஒரு முறைக்கு 10 தடவை என்ன செய்வாங்க? அதுவே திரும்ப 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 வந்து நம்ம வெறுத்து போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது சாதாரணமாக குடும்பங்களில் இருக்கு. நீங்கள்லாம் அப்படி இல்லைப்பா, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, நீங்கள்லாம் அப்படி இல்லை. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? தெரியாதான்? நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, அப்படி இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன். அப்போ நினைப்பூட்டுதல், இந்த மனிதன் எதற்காக நினைப்பூட்டுகிறான் அப்படின்னு சொன்னால்,
சீக்கிரமாக எனக்கு வந்து விடுதலை கொடுங்க. அந்த அளவுக்கு அவன் நெருக்கத்தில் இருக்கிறான். எதிலிருந்து விடுதலை வேணும்? ஒவ்வொருவரும் இந்த காரியத்திலிருந்து வர முடியலையோ, எந்த காரியத்தில் அடிமையாய் கிடக்கிறோமோ, எந்த காரியத்தில் பிடிக்கப்பட்டு கிடக்கிறோமோ, அதிலிருந்து நம்ம ஒரு விடுதலை தேவை. பலவீனமாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், வறுமைகளாக இருக்கலாம், வேலை இல்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம், சமாதானமற்ற சூழ்நிலைகளாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியிலே வருவதற்கு பெயர் தான் விடுதலை. அப்போ சீக்கிரமாய் வந்து என்னை விடுதலையாக்கும். ஏனென்றால் நான் அந்த விடுதலை ஆகாத சூழ்நிலையில் அடிமையாக இருக்கும்போது அநேக பிரச்சனையோடு, அநேக பாடுகளோடு இருக்கிறேன், அநேக கண்ணீர்களோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு இருக்கிறேன். அதில் எப்படி வெளியில் வர்றதுங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன விடுதலையாக்குங்க. அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். அதில் அந்த கடைசி வசனத்தை வாசிங்களேன். நானோ, நான் என்று போடலை, நானோ. நானோ என்றால் அர்த்தம் என்ன? நானோ என்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி உங்களுக்கு நான் கோடிட்டு சொல்லிக்கொண்டே வருவேன். நானோ என்றால் மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது, பிறரை குறித்து எனக்கு தெரியாது, என்னை குறித்து மட்டும்தான் எனக்கு தெரியும். நானோ, மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது. நானோ, எனக்கு மட்டும்தான் அது. அதுதான் அந்த ஒரு சின்ன இழுப்புகள் வர்றது. நான் என்று போட்டிருக்கலாம் இங்க. நான் சிறுமையும் இளமையுமானவன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் இவன் அதை சொல்லலை. நானோ, மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லையா? அவங்க என்னை காட்டிலும் சில வேளை நல்லா இருக்கலாம், ஆனால் என்னை காட்டிலும் மோசமாக இருக்கலாம், அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நானோ. ஆமாம், தன்னை குறித்து முதலாவது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான். தன்னை குறித்து ஆராய்ந்து பார்க்குறான். இதுதான் இன்றைக்கு நமக்கு இல்லை. பொதுவாகவே நாம் செய்வதெல்லாம் என்ன செய்வோம்? மற்றவர்களிடத்தில் என்ன குற்றங்கள் உண்டு, மற்றவர்களிடத்தில் என்ன நிறைவுகள் உண்டு, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்ப்போமே தவிர நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறது மிகவும் குறைவு. இல்லைங்கிறது இல்லை, மிகவும் குறைவு. அதனால இந்த மனிதன் சொல்றான், நானோ. இந்த நானோ என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் உண்டு, எவ்வளவோ அர்த்தங்கள் உண்டு. அது சொல்லிட்டு, நானோ சிறுமையும் எளிமையும் சிறுமையுமானவன், சாரி, சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே. தேவனேன்னு போட்டு ஒரு கமா போட்டிருக்குது. நான் அடிக்கிறது சொல்ல போல வேதத்தில் இருக்கிற ஒரு கமாவுக்கும் ஒரு புல் ஸ்டாப்புக்கும் கூட அர்த்தம் இல்லாமல் தேவன் போடலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு. இந்த ஷார்ட்ன்னு ஒரு எழுத்து இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு தான் நேரம் இதுக்கு வந்துருச்சே. பழைய நாளில் ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க, அவங்க ஷார்ட் ஹேண்ட். அவங்க என்ன சொன்னாலும் சரி அதை புள்ளிகளாக தான் வச்சுட்டே வருவாங்க. மாற்றி மாற்றி புள்ளிங்க தான் இருக்கும். கீழே புள்ளி, மேலே புள்ளி, ஒரு சின்ன கோடு. ஆமாம், இப்போ நான் அங்கே போகிறேன், இதை எழுதிக்கணும்னு சொன்னால் ஒரு 2 புள்ளி வச்சுருப்பாங்க. இந்த இடத்திற்கு இதை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 புள்ளி வச்சுருப்பாங்க, இல்லை 3 புள்ளி வச்சுருப்பாங்க. சின்ன கோடுகள் இருக்கும், பைத்தியக்கார மாதிரி கிறுக்கி வச்சுருப்பாங்க. திரும்ப அதை உட்காந்து டைப்ரைட்டில் டைப் பண்ணுவாங்க. இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே டைப் பண்ணி கொண்டு வருவாங்க. அதை அதான் அந்த ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறது. அது ஸ்டெனோகிராஃபர் இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, எல்லாம் அது மாறிடுச்சு. ஆமாம், அந்த சுருக்கெழுத்தில் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக படிக்கவர்கள் உண்டு. அதே போல் இங்கே வரும்போது தேவன் சில இடங்களில் அதை கோடிட்டு சொல்லியிருப்பார் நமக்கு. ஆமாம், இங்கே வரும்போது தேவனே, ஆமாம், அந்த நே அப்படின்னு வருது. அதிலும் ஒரு முக்கியத்துவம் உண்டு.
தேவன் என்னிடத்தில் வருவார் இல்லை, வேற யாரும் அல்ல, என் தேவனே. ஆமாம், எனக்கு சொந்தமானவர். நானோ என்று சொன்னது போல எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு கமா விட்டுருக்கிறாங்க, ஒரு கமா போட்டிருக்குது. அப்போ கொஞ்சம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அது. அதை சொல்லிட்டு தான் அடுத்த வரியில் என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், என்னிடத்தில் வேகமாக வாரும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அந்த அளவுக்கு போராட்டத்தில் இருக்கிறேன், அந்த அளவுக்கு மன வேதனையில் இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் வெளியில் வர முடியாத ஒரு பாரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி இத்தனையும் அவன் அங்கே கோடிட்டு சொல்லுகிறான். தீவிரமாய் வாரும். ஆமாம், நீரே. நீர் என் துணைன்னு போட்டிருக்கலாம், நீர் என் துணை என்று போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? நீரே. ஏன் நீரே என்று சொல்லணும்? மனிதர்கள் உதவியெல்லாம் எனக்கு வீணியா? ஆனால் மனிதர்கள் தான் உதவி நமக்கு செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் பேசவில்லை என்று சொன்னால் நாம் என்னதான் உதவி என்று போனாலும் அவன் செய்ய முடியாது. கர்த்தர் பேசாமல் இருப்பார் என்றால் அவன் ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் பேசுவார் என்றால் அவன் உதவி செய்யாமல் இருக்க முடியாது. மறந்துடக்கூடாது. கர்த்தர் பேசாமல் இருந்தால் அவன் என்னதான் எத்தனித்தாலும் அவனால் உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் பேசுவார் என்றால் அவன் என்னதான் நான் உதவி செய்ய மாட்டேன் என்று கடுமையாய் இருந்தாலும் அவனால் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் தான் நீரே. மற்றவங்க உதவியெல்லாம் இல்லையா, நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு பரிகாரி. அதைத்தான் நீரே என்று சொல்லுகிறான். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவே. கர்த்தாவே. திரும்பவும் அதை கோடிட்டு சொல்கிறான் பாருங்க. தீவிரமாய் வாரும் அப்படிங்கிறது தான் கீழே வரும்போது தாமதிக்காதேயும். அப்போ அந்த அளவுக்கு அவன் ஒரு நெருக்கத்தில் இருந்திருக்கிறான். அப்படியே நெருக்கங்கள் வேகத்தில் அவன் நிறைய வாஸ்து கொண்டு வர்றோம். தன்னுடைய பெற்றோர்களால் கைவிடப்பட்டவன், பெற்றோர்களால் முழுமையோ அறகுறையோ கைவிடப்பட்டவன். ஏன்னா 7 பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிறாங்க, ஒருத்த மட்டும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் தான் கடைசி பையன், கடைசி கடைக்குட்டி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். மற்றவங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க 7 பேர். ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதுக்கு பின்னாடி தான் பல பிரச்சனைகள். பெண் கொடுத்த மாமனார் இவனை கொலை செய்யும்படியாக எத்தனித்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். சரி, திருமணமாக வச்சு குழந்தைகள் விழுந்துச்சு. தன்னுடைய சொந்த வாலிப மகன் அப்சலோம் இவனை கொலை செய்யும்படியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறான். சொந்த மகன், தன்னுடைய சொந்த ரத்தம். இவனால் யுத்தத்திலே தோல்வியை கண்ட அநேகர் இருந்தாலும் குறிப்பாக பெலிஸ்தியர்கள் இவனை சாதிக்கும்படியாய் சுற்றி வந்து, இப்படி எல்லா பக்கத்திலையும் நெருக்கம் அவனுக்கு. ஒரு பக்கத்தில் இல்லை. நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஆனால் பல ரீதிகளில் நமக்கு நெருக்கங்கள் உண்டு. பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதனால தான் இந்த மனிதன் சொல்லும்போது கர்த்தாவே. ஆமாம், அங்கேயும் ஒரு கமா போட்டிருக்குது, ஒரு நேரம் விட்டு தாமதியாதேயும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை இங்கு பாடமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆவது வசனத்தை வாசிங்க. இப்போ தேவனே என்னை விடுவியும். எதிலிருந்து என்று அவன் சொல்லப்படலை, பல காரியங்கள் அதிலிருந்து என்னை விடுவியும். கர்த்தாவே. அங்கே ஒரு கமா போட்டிருக்குது. கமா எதுக்காக போடப்பட்டது? நிறுத்தி அடுத்த ஸ்டெப் வாசிக்கணும், அதுக்கு தான் கமா போட்டது. சேர்த்து வாசிக்கிறோன்னு சொன்னால் அது அர்த்தங்கள் மாறுபடும். அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. சில இடங்களில் மாறுபடும், சில இடத்துல அதனுடைய அர்த்தங்களை சரியாய் நாம் என்ன செய்ய முடியாது,
புரிந்து கொள்ள முடியாது. அப்போ எந்த இடத்துல கமா போட்டிருக்கோ அங்கே நிறுத்தணும், எந்த இடத்துல முற்றுப்புள்ளி இருக்கோ அங்கே நிறுத்தணும். அதுக்கப்புறம் போகும்போது தான் நம்முடைய முழு அந்த கருத்துக்களை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம சொல்லும்போது கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். சகாயம்னா என்ன? உதவி. தீவிரியும்னா சீக்கிரமாக வரும். இதுதான் முதல் வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, கடைசி வசனத்தில் தான் சொல்லியிருக்குது. இதுக்கு இடைப்பட்ட சில காரியங்கள் உண்டு, அது இப்போ வேண்டாம். இப்போ இந்த தாவீது அதிகமான ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். நீரே என் துணையாளர் என்று சொன்னான். நாமும் நமக்கு வரக்கூடிய எந்த நெருக்கங்களானாலும் சரி, நாம் அவரையே நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார், சகாயம் செய்ய போதுமானவராயிருக்கிறார், உதவியாளராய் இருக்க போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த காரியத்தை நமக்கு வாக்கி செய்வார். நல்லவர். தொடர்ந்து வழக்கம் போல சில அறிவிப்புகள். வழக்கம் போல புதுமையும் வெள்ளிக்கிழமை இங்கே ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் ஒரு 3 பேர் சேர்த்து வந்திருந்தாங்க. அதாவது சகோதரன் பாபுன்னு சொல்லி பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார், அவர் வந்தார். அதோடு சோபனா ஃபேமிலியாக அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ஆமாம், இனி கூப்பிட்டு வருவாரான்னு தெரியல, வருவாங்க. ஆமாம், பயம் போயிருக்கும். ஆமாம், ஏன்னா நாம் அடிக்கடி சொல்ல ஒரு குடும்பம் தான், ஒரு குடும்பத்தில் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதான் பொதுவில் உண்டு. ஆமாம், குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு பயம் இருக்காது. அப்போ நாம் குடும்பமாய் கூடி இருக்கும்போது அந்த பயங்கள் மாறும். அதனால் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதுக்காகத்தான் எல்லாம் வந்து கலந்து கொள்ளணும். அது உங்களுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். வெள்ளிக்கிழமை அதுபோல் பெண்கள் உபவாச ஜெபம் இருக்கும், அதிலேயும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். 28ஆம் தேதி தம்பி ஆனந்தராஜ் குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாள். இந்த வருடத்திலாவது அவர்கள் 4 பேரும் குடும்பமாய் சபைக்கு வரும்படி, அவருடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் நல்ல வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படி அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் சொன்னது? யோசுவா. எந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம்? அந்த வசனம் சொல்லப்பட்ட அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், 2 ராஜாக்கள், சாரி 2 நாளாகவும் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ வாசிக்க வேண்டாம், விட்டுருங்க. அப்போ நானும் என் வீட்டாருமோ வென்றால், வீட்டாரும் என்றாங்க போடலை, வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே, அது சில அர்த்தத்தோடு போட்டிருக்கு, அது இப்போ வேண்டாம். அதனால் அந்த பிள்ளைகள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எல்லா வழிவாசலையும் கர்த்தர் திறந்து கொடுக்கட்டும். அந்த குடும்ப வாழ்க்கையை ஆவியானவர் கட்டட்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். 29ஆம் தேதி சகோதரி சோபனாவுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுடைய அந்த பிறந்த நாளாக இருக்கிறது 29. பாப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாள். அதான் நான் கேட்டேன், என்னம்மா வர்றையா 29ன்னா, இல்லை 28 29 வரேன் பாஸ்டர், நான் ஃபோன் பண்ணிவிட்டு வரேன். ஆனால் நீங்கள் இருப்பீங்களா? வீட்டில் இருப்பேன் இமான்ட்ட. சரி, நான் ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளைக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல பாதுகாப்பு வேண்டும்.
தம்பி இமானுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகனுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. இந்த வருடத்திலாவது அந்த மகனுடைய அந்த திருமண காரியத்தை ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்லி இந்த 5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அந்த திருமண காரியத்தை முடித்து கொடுக்க அந்த மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பிள்ளைகளுடைய அந்த வேலையினுடைய காரியங்களுக்காய், சரீரத்திற்காய், ஆவிக்குரிய காரியங்களுக்காய், பயணங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். 30ஆம் தேதி சகோதரன் நந்தகோபால் ஜேக்கப்புடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவளுடைய திருமண நாளாக இருக்கிறது. சகோதரி ரோசிலினுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாள். 2 பிள்ளைகளும் பலவீனப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தர் பலனாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் பலவீனன் பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பலவீனத்தை குறித்தே நம்ம பேசாதபடி கர்த்தர் நம்மை பலவானாய் வைத்திருக்கிறதை குறித்து நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் அதிலே கிரியை செய்கிறார். அதனால் அந்த குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாளாக இருக்கிறது. தொடர்ந்து ரேவதியினுடைய சுகமான பிரசவத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதத்தில் அதற்குரிய அந்த ஒரு ஜெபத்தை வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் நேரடியாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டரை மனநோவாக்கினதான அந்த குடும்பத்தையும் கூட ரட்சித்து கொள்ளும்படியாய், இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிஷனரி காணிக்கை இருப்பவர்கள் பார்த்து கொடுங்க. அந்த உண்டியலையும் நல்ல கிரியையோடு கண்ணோக்கி பாருங்கள். கட்டட வேலைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை சீக்கிரத்திலே முடிக்க வேண்டும். கர்த்தர் அதற்குரிய வழிவாசுகளை திறக்க வேண்டும். தொடர்ந்து நாம் எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. துதிகளிலே வாசம் செய்யும் மூவா, உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா. துதிகளிலே வாசம் செய்யும் மூவா, உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. பரிசுத்த தூதர்கள் கனிந்துமை துதிக்க, பரலோக மகிமையால் நிறைந்துமே ஜெபிக்க. பரிசுத்த தூதர்கள் கனிந்துமை துதிக்க, பரலோக மேன்மையால் நிறைந்துமே துதிக்க. கர்த்தரின் வாக்குகள் என்னிலே பழிக்க, சுத்தரின் பங்கிலே வேரோடு நிலைக்க. கர்த்தரின் வாக்குகள் என்னிலே பலிக்க, சுத்தரின் பங்கிலே வேரோடு இருக்க. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை
எரிகோ கோட்டைகள் இடிந்துமே விழுந்திட, தாகோன் சிலைகளும் பொடி பொடியாய் நொறுங்கிட. எரிகோ கோட்டைகள் இடிந்துமே விழுந்திட, தாகோன் சிலைகளும் பொடி பொடியாய் நொறுங்கிட. தீமையான எண்ணங்கள் வேரோடு அகன்றிட, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் பெருகிட. தீமையான எண்ணங்கள் வேரோடு அகன்றிட, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் பெருகிட. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. சத்தியத்தின் பாதையில் நாள்தோறும் நடத்திட, நித்தியத்தின் தேவனே நீங்காமல் தொழுதிட. சத்தியத்தின் பாதையில் நாள்தோறும் நடத்திட, நித்தியத்தின் தேவனே நீங்காமல் நடத்திட. பக்தியில் உண்மையாய் உள்ளம் வளர்த்திட, புத்தியில் உம்மோடு சேர்ந்து வாழ்ந்திட. பக்தியில் உண்மையாய் உள்ளம் வளர்த்திட, புத்தியில் உம்மோடு சேர்ந்து வாழ்ந்திட. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. துதிகளிலே வாசம் செய்யும் ஓவா, உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா. துதிகளிலே வாசம் செய்யும் ஓவா, உம்மை துதித்தாலே இதயம் மகிழும் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, உம்மை நன்றியோடு பாடி துதிக்க தேவா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவிக்கிற கிறிஸ்தேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. வராத பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து ஆவியானவர் அவர்களையும் அழைத்து கொண்டு வரட்டும். இந்த நேரலையிலே பார்க்க போகிறதான உங்களையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் டேவிட் அவர்கள் வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். Praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரலையிலையும் இந்த செய்தியை பதிவும் பண்ணி வைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். வேத வசனத்தை கேட்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நேரடியான பதில்கள் சில வேளை நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்திருப்போம், ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்திருப்போம். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் இருதயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அல்லது கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியங்களை அவர் உணர்த்தக்கூடியவர். செய்தியை தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை கேட்கும் பொழுது என்ன சூழ்நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையை எதிர்பார்க்கிறோம், சில கேள்விகள் இருக்கும், சில குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு நேரடியான பதிலை சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது சூழ்நிலை என்ன என்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது இருதயத்தில் அந்த காரியங்களை உணர்த்தப்படுவோம். ஆக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
வருடத்தினுடைய வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சரி, இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் தலைப்பில் துணையின் ஆண்டு, தேவன் நமக்கு துணையாக இருப்பவர் என்பதை குறித்து அநேக காரியங்களை தியானித்திருக்கிறோம். துவக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் யாருக்கு துணை செய்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்ததில் அவர் உத்தமர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று பார்த்தோம். உத்தமன் யார் என்று பார்க்கும் பொழுது யோபுவை குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்து அவர் துணையாக இருப்பார் என்பதில் அந்த புல்லட் லைனில் சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சொன்னேன். அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி பார்ப்போம். அவர் யாருக்கு துணையாக இருக்கிறார், ஏன்னா அவர் துணையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும், அவர் எப்படிப்பட்ட துணையாளர், அதெல்லாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், அவர் யாருக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி. ஏசாயா 41வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற உன் கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த வசனத்தை குறித்து வெறும் தலைப்புகளை மட்டும் பார்க்கும்போது அவர் உத்தமனுக்கு துணை, அவர் பயந்தவர்களுக்கு துணை என்று சொல்லி காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். கர்த்தர் பயந்தவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். உலக பிரகாரமாக மனிதர்கள் பயப்படும் பொழுது மனிதர்களை தைரியப்படுத்துவதற்கு, மனிதர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சில நேரங்களில் சில காரியங்களை சொல்லுவோம், சில காரியங்களை செய்வோம். தொடர்ந்து அவங்க பயந்து கொண்டே இருந்தாக்கா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே வைத்துப்போம், நம்ம கூட இருக்கிறவங்கள வைத்துக்கலாம். பிள்ளைகளோ பெற்றோரோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு முறை ஆறுதல் சொல்லுவோம், 2 முறை ஆறுதல் சொல்லுவோம், தைரியப்படுவோம். திரும்ப திரும்ப பயந்து கொண்டே இருக்கிறாங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? கோபம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், கோபம் தான் நமக்கு வர. எத்தனை முறை சொல்கிறது, இதான் இப்படி தான் நடக்கும் தெரியல, இப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம கோபம் வரும். ஆனால் தேவன் ஒருவரையும் ஒரு நாளும் அவர் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. மேலே உள்ள வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உனக்கு பயப்படாதுன்னு சொல்கிறேன், உன் கையை பிடித்து நான் சொல்கிறேன். திரும்பவும் அதே தான் சொல்கிறார், நீ பயப்படாது என்று சொல்லி. இப்போ எனக்கு எந்த காரியங்களில் கலங்கி கொண்டு இருக்கிறோமோ நினைவு கொள்ள வேண்டியது, துணையின் ஆண்டு என்றால் அவர் யாருக்கு துணையாக இருக்கக்கூடியவர்? பயப்படுகிறவர்களுக்கு. தைரியமாக இருக்கிறவங்களுக்கு அவர் துணை இல்லை, பலமோடு இருக்கிறவர்களுக்கு அவர் துணை இல்லை, வசதியாக இருக்கிறவர்களுக்கு அவர் துணை இல்லை, அழகாக இருக்கிறவர்களுக்கு அவர் துணை இல்லை. அவர் யாருக்கு துணையாக இருக்கிறவர்? பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறவர். இது ஒன்று நினைவில் வைத்துக்கொள்வோம். சரி, இப்போ வேதத்தில் பயந்த ஒரு மனிதனுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொன்னதான ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போதும். முதல் காரியம், யாரை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுவோம்? பயந்த சும்மா போகிறவங்கள பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வர்றாங்க, வழியில் பார்க்குறோம், இல்லை வீட்லேயே இருக்கிறவங்களே வச்சுக்கோங்க, யதார்த்தமாக போயிட்டு சும்மா அவங்கள பார்த்துட்டு சரி நீ பயப்படாத அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் பயப்படவே இல்லையா, நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு. மனிதர்களே இப்படி இருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால்
அவர் அர்த்தங்களும் சூழ்நிலையும் அறிந்துதான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர், ஏற்ற நேரத்தில் சொல்லக்கூடியவர். அப்போ யோசுவாவின் இடத்துல அவர் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? யோசுவா 1 அந்த நேரத்தில் பயந்திருக்கலாம், இல்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் பயப்படுகிறதான சூழ்நிலை அவனுக்கு ஏற்படலாம். ஒன்று அந்த நேரத்தில் பயந்திருக்கும், இல்லை அதற்கு பின்பாக பயப்படுகிற சூழ்நிலை ஏற்படலாம், ஒரு ப்ரிகாஷனா. அப்போ தேவன் சொல்லுகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சரி, தேவன் இதை யாருக்கு சொல்லுகிறார்? யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா எப்படிப்பட்டதான மனிதன்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவன். யோசுவா யுத்த வீரன் பைபிளில் போட்டிருக்கா? பராக்கிரமசாலி. சரி, வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் 10வது வசனமும் வாசிக்கலாம். இது யோசுவாவை குறித்ததான ஒரு இன்ட்ரோடக்ஷன். தேவன் யோசுவா எப்படிப்பட்டதான ஒரு மனிதன் என்று சொல்லி விளக்குவதற்கு அந்த எழுதி வைக்கிறதான ஒரு காரியம் இது. வாசிக்கலாம். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. தொடர்ந்து வாசிங்க. யோசுவா மோசே தனக்கு சொன்னபடி செய்து. அமலேக்கியர் கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் யுத்தம் செய்கிறதுக்காக வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது யுத்தம் செய்வதற்கு. அமலேக்கியர் யார் என்றால், அம அப்படி என்று சொன்னால் ஜனங்கள் என்று அர்த்தம். லேக் என்றால் துடைத்து போடுதல், வாஷ் அவுட், ஒன்றுமே இல்லாமல் துடைத்து போடுவது, அதுதான் அமலேக்கியர். அமலேக்கியர் என்பவர்கள் யுத்தத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் ஒரு இடத்திற்கு படைக்காக போகிறார்கள், ஒரு இடத்துல யுத்தத்திற்காக போகிறார்கள் என்றால் ஒரு மனிதரையும் அவர்கள் உயிரோடு விட்டு வைப்பதில்லை. அதுதான் லேக் என்ற, முழுவதுமாக துடைத்து போடுவது, பட்டணங்களை சுட்டெரிப்பது, அதுதான் அமலேக், அந்த பெயரினுடைய அர்த்தம். இப்படிப்பட்ட அமலேக்கியர் யுத்தத்திற்கு வரும்பொழுது மோசே சொல்லுகிறார், ஜனங்களை தேர்வு செய்து கொண்டு நீ அவர்களோடு கூட யுத்தம் பண்ணு. எவ்வளோ பெரிய பொறுப்பு, பெரிய ராஜா, பெரிய அரசாங்கம் வருகிறது, பெரிய இராணுவம் வருகிறது. இதை எதிர்த்து போடுவதற்கு மோசே, ஏன்னா பல லட்சம் ஜனங்கள் நடந்து வருகிறார்கள், மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். இவ்வளோ பெரிய யுத்தம் செய்யக்கூடியதான பொறுப்பை யோசுவாவின் இடத்துல கொடுக்கிறார். யோசுவாவுக்கும் அங்கிருந்த ஜனங்களுக்கும் யுத்தம் செய்து அவர்களுக்கு பழக்கம் இல்லை, கடினமான வேலை செய்தவர்கள் தான், யுத்த பழக்கம் இல்லை. ஆனால் இவர்களை முன்னடத்த வேண்டும். மோசே சொல்லுன்ற பொழுது ஏன் எதற்கு என்று கேட்காதபடி, தயங்காதபடி, பயப்படாமல் தைரியமாக காரியத்தை செயல்படுத்தக்கூடியதான ஒரு நபர் தான் யோசுவா. சாதாரண ஒரு மனிதன் இல்லை. அதுதான் நான் சொன்னேன், தேவன் பயப்படாதே என்று. இப்போ தீமேத்தையை குறித்து வாசிக்கும் போது தீமேத்தை வந்து ஒரு டிமிட் கேரக்டர்னு வாசிக்கிறோம். அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். எப்பொழுதுமே பயப்படுவர்களிடத்தில் பயப்படாத என்று சொல்வதற்கும், தைரியமாக இருப்பவர்களிடத்தில் பயப்படாத என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே இவன் அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி. அமலேக்கியரோட சண்டை போடணுமா? மோசே நீங்கள் தானே சண்டை போடணும், முன்னாடி நிற்கணும். இல்லைனா நான் சண்டை போடுறேன், ஆனால் முன்பாக நின்று வழி நடத்துவதற்கு வேறு யாராவது இருக்கணும் என்று பின்வாங்காதபடி தைரியமானவன், பலசாலியான ஒரு மனிதன். பலசாலி என்பதை விட அவன் தைரியமானவன், பயப்படாத ஒரு மனிதன் யோசுவா. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில்
நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நோக்கி, கொடுப்பார். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நமக்கு தெரிந்த சம்பவம் தான் இது. தேசத்தை வேவு பார்க்கும்படி கோத்திரத்திற்கு ஒருவராக மோசே தேர்வு செய்து அவர் அனுப்புகிறார். அந்த போனவர்களில் 2 பேர்கள் மாத்திரம் வந்து தான் நல்ல செய்தியை சொல்கிறாங்க. யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம். காலேப்புக்கென்று வேதத்தில் தனியாக ஒரு புஸ்தகம் அல்ல, ஆனால் யோசுவாவுக்கென்று கர்த்தர் பிரத்யேகமாக வேதத்தில் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். காலேப்புக்கு வேறு ஆசீர்வாதங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். யோசுவா குறித்து வாசிக்கும் பொழுது இங்கே வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கள நம்மளால் மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னதும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுது புலம்புறாங்க. நம்ம மடிந்து போக போகிறோமே, நம்ம சாகிறதுக்காக இங்கே வந்தோம், எகிப்திலே இருந்திருக்கலாமேன்னு அழுகிறாங்க. அந்த சூழ்நிலையில் யோசுவாவும் காலேப்பும் ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து, மோசே சொன்னான் என்று போடப்படலை, ஆரோன் சொன்னான் என்று போடப்படலை, ஜனங்களை தைரியப்படுத்தினது யார்? யோசுவாவும் காலேப்பும். அப்போ யோசுவா எப்படிப்பட்டதான ஒரு மனிதன்? தான் மாத்திரம் தைரியமாக பயப்படாமல் இருக்கிறவன் அல்ல, மற்றவர்களையும் பயப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு நபர். நம்ம தைரியமாக இருக்கிறது வேற, மற்றவங்களை நம்ம பயப்படாமல் இருக்கிறது வேற, மற்றவங்களை பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லுவது வேற. சில நேரங்களில் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்ன ஆயிரும்? நமக்கு பயம் வந்துடும். யோசுவா குறித்து வாசிக்கிறோம். யோசுவா முதலில் அவன் எப்படிப்பட்டவன்? பயப்படாத ஒரு மனிதன். அடுத்த காரியம், மற்ற ஜனங்களை அவன் பயப்படாதீர்கள் என்று சொல்லி தேற்றக்கூடிய ஒரு மனிதன். வேதத்தில் தான் நான் வாசிக்கிறேன், வேணா அந்த வசனத்தை வேணால் வாசித்துட்டு போகலாம், எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், வருவார். போதும். இதில் வாசிக்கிறோம், முதல் காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன? பயப்படாதிருங்கள். அடுத்த ஒரு இது நம்ம அநேக நேரம் சொல்லுவோம், எல்லாரும் நம்ம சொல்லுவோம். நம்ம இடத்துல ஒரு பிரச்சனைக்காக வருகிறாங்க, நம்ம இடத்துல ஒரு கண்ணீரான கதையை சொல்கிறாங்க, ஏதோ ஒன்றுனா அவர்கள் இடத்துல நம்ம சொல்லுவோம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அடுத்து பின்பாக வருகிற ஒரு பகுதியை சொல்வதற்கு நம்ம தவறி விடுவோம். அடுத்த பகுதி என்ன இருக்குது? திடன் கொள்ளுங்கள். அடுத்தது, உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். இந்த காரியத்தை தேவன் இருக்கிறார், தேவன் நமக்கு செய்வார் என்கிறதான உறுதி நம்மிடத்துலையும் இருக்காது, மற்றவர்களுக்கும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? ஒருவேளை நம்ம சொல்லி அவங்களுக்கு நடக்காமல் போயிடுச்சுன்னா, நமக்கே நடக்கலையே, இந்த கேள்விகள் உள்ளே இருக்கும். அநேக நேரத்தில் என்ன சொல்லுவோம்? நீங்கள் பயப்படாதீங்க, சரி தைரியமாக இருங்க, நடக்கும், என்ன ஜெபிப்போம், நடக்கும், பார்த்துக்கலாம், இப்படி தான் இருக்குமே தவிர உறுதியாக. ஏன்னா நம்ம இடத்துல எல்லாரும் குடும்பங்களில் ஒவ்வொரு காரியங்களை பகிர்களை தான் நான் சொன்னது போல் தேவன் இருதயங்களோடு பேசக்கூடியவர், இருதயங்களோடு உணர்த்து கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோசித்து பார்ப்போம், நம்முடைய காரியமாகட்டும் மற்றவர்களுடைய காரியமாகட்டும், சில காரியங்களை நம்ம இடத்துல சொல்லும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது, எத்தனை பேர் தேவன் இதை செய்வார் உங்களுக்கு என்று சொல்லி உறுதியாக நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறோம், அவர்களை தேற்றி இருக்கிறோம். பொதுவான அறிவுரை என்ன சொல்லுவோம்? பயப்படாதீங்க. இல்லை, அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க,
ஒரு படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, சரி பயப்படாதீங்க, நடக்கும், பார்க்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும், கிடைக்காமலா போயிடும். இப்படி தான் வார்த்தைகளை பொதுவான காரியங்களை சொல்லுவோமே தவிர, தேவன் இருக்கிறார், தேவன் செய்வார் என்கிறதான உறுதியை அவர்களுக்கு நம்ம கொடுப்பதில்லை. காரணம், நம்ம இடத்துல அந்த உறுதி முதல்ல இல்லை. தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீதை குறித்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை வேணால் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இல்லை, அது இல்லை. 1 நாளாகமம் வாசிங்க. 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறதான ஒரு அறிவுரையை பாருங்க. நீ பலம் கொண்டு திடமனதாய் இருந்து தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இங்கே ஒரு நல்ல ஒரு ஆலோசனை மாத்திரம் அல்ல, அவன் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவன் போதித்து விட்டு போகிறான். என்ன சொல்கிறான்? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவன் இருக்கிறார் என்று அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய தேவன். அவன் பிள்ளையை கற்றுக் கொடுக்குறான் பாருங்கள். அவன் போட்டுக்கிறான், என்னுடைய தேவன், தனிப்பட்ட நம்முடைய தேவன் என்று சொல்லலை, இல்லை தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா என்று சொல்லலை. அவன் கற்றுக் கொடுக்குறான், என்னுடைய தேவன் என்றால் நான் அவரிடத்துல தனிப்பட்ட ரீதியில் உறவு வைத்திருக்கிறேன், எனக்கு அந்த உரிமை இருக்குது. உனக்கு அந்த உரிமை வர வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? தேவன் இடத்துல நெருங்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வழிநடத்துதல் அவன் கற்றுக் கொடுக்குறான். என்னுடைய தேவன் உன் கூட இருப்பார், உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை, உன்னை அவர் விட்டு விலகுவதும் இல்லை. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம், பிள்ளைகளாகட்டும், பெற்றோராகட்டும், குடும்பத்தில் இருப்பவர்களாகட்டும், என்ன மாதிரியான வார்த்தைகளை, என்ன மாதிரியான காரியங்களை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். வேலைக்கு கரெக்டாக மாத்திரை போடுங்க, மாத்திரை போடலைன்னா பிரச்சனை வந்துடும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். நீ ஒழுங்காக படிக்கலைன்னா வேலை இல்லாமல் இப்படி தான் கஷ்டப்படுவேன், நீ இப்படி தான் போயிட்டுருப்ப, அலைஞ்சிட்ருப்ப. நல்லது தான், படிப்பது நல்லது தான், மாத்திரைகள் போடுவது நல்லது தான். ஆனால் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு காரியத்தை அறிவுரை சொல்கிறோம், சொல்லிவிட்டு அதோடு எதை நம்ம இணைத்து வைக்கிறோம் என்றால் பாதகமான ஒரு பயத்தை அதோடு இணைத்து வைக்கிறோம். இந்த பயத்தினால நீ என்ன செய்யணும்? இதை செஞ்சு தான் உனக்கு. எதுக்கு நீ வேலைக்கு மாத்திரை போடணும், நல்லா சாப்பிட்ணும்? சாப்பிடலைன்னா என்ன ஆயிடுவேன்? உடம்பு வீக்னஸ் ஆயிரும், வியாதி வந்துடும், ஏதாவது நடந்துடும். இதை நீ செஞ்சே ஆகணும், இந்த நேரத்தில் செஞ்சே ஆகணும், இதை நீ பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னு சொன்னால் அதற்கு பின்பாக என்ன செய்வோம்? இருக்கிறதான ஒரு பாதகமான காரியத்தை அதோடு கூட நம்ம இணைத்து வைத்து விடுவோம். யோசித்து பாருங்கள், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நல்ல காரியத்தை மாத்திரம் சொல்லி விட்டுறோமா? படிப்பா, படி, நல்லது, படிச்சிரு, மாத்திரைக்கு சாப்பிடுங்க, நல்ல பலனாக இருங்க, வேலைக்கு போங்க, சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க, கர்த்தரை தேடுங்க, ஜெபிங்க. இது இப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லுவதையும் அதோடு கூட இது செய்யலைன்னா உனக்கு என்ன ஆயிரும்? ஒரு பிரச்சனை. இதுதான் நம்ம சேர்த்து கொண்டே இருப்போம். அப்போ நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? பிரச்சனை, ஆபத்து தான் வரப்போகுது, அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இதை செய்யணும். இங்கே அவன் அப்படி சொல்லலை. தாவீது சொல்லும் போது சொல்கிறான், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ ஆலயத்தை கட்டு, நீ கட்டாமல் விட்டுட்டனா தேவனை ஆராதிக்க முடியாது, மற்ற ஜனங்கள் நம்மளை மேற்கொள்ளுவாங்க, ஆண்டோருக்கு இதெல்லாம் அவன் சொல்லலை. அவன் நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்கிறான். என்னுடைய தேவன் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். நல்ல வார்த்தை சொல்கிறான். இந்த வார்த்தையை சொல்லிட்டா அவனுக்கு ஒருவேளை பிரச்சனைகளே வந்தாலும் எதுதான் அவனுக்கு நிற்கும்? தகப்பன் சொன்ன இந்த நல்ல வார்த்தைகள் தான் அவன் நிற்கும்.
இதற்கு தான் சொல்லுது, யாரை பார்க்கும் பொழுதும் வேலை இல்லையா, சரீரத்தில் வியாதி இருக்கா, திருமணம் நடக்கலையா, குழந்தைகள் இல்லையா, வீடு இல்லையா, வறுமை இருக்கிறதா, எது நடந்தாலும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எது மட்டும்தான்? நல்ல வார்த்தைகள். அதோடு ஒரு பாதகத்தை சேர்த்துடக்கூடாது. இது இல்லைன்னா அப்படி ஆயிரும், இது முடியலன்னா இப்படி ஆயிரும், இப்போ பண்ணலைன்னா அடுத்து நடக்காது, இது செய்யலைன்னா அடுத்து உங்களுக்கு கிடைக்காது, இதே பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இது பிரச்சனையாக போகுது, இதையே நம்ம சொல்லி கொண்டிருப்போம். பிரச்சனை குறித்தே பார்த்து பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன, அதை தான் நம்ம செய்கிறோமே தவிர கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஆசீர்வாதத்தை நோக்குவதை அநேக நேரம் தவறுகிறோம். தேவன் செய்வார் என்பதை மறந்துடுறோம். பயம் வர ஆரம்பிச்சு, இது செய்யலைன்னா ஏதோ நடந்துருமோ, இப்படி பயப்படுகிறோம். இப்படிப்பட்ட பயங்கள் வருகின்ற நேரத்தில் தான் தேவன் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை. அவர் யோசுவாவுக்கு சொன்னது, நீ பயப்படாத, தைரியமாக இரு. இந்த வார்த்தையை அவனுக்கு ஏற்கனவே மோசேயும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். வாசிங்களேன், உபாகமம் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம், உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறான்? மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அடுத்த வசனத்தை வேணா வாசிங்க. பின்பு மோசே யோசுவா, அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் மேலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் இடத்துல மோசே சொல்லுகிற காரியம், நீ பயப்படாமல் இரு என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறான். கொடுத்தாலும் யோசுவாவுக்கு பயம் வருகிறது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. இல்லை, யோசுவா 1:1 வாசிங்க. யோசுவா 1வது அதிகாரத்தில் முதல் வசனம். யோசுவா 1வது அதிகாரத்தில் முதல் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, தொடர்ந்து வாசிங்க. யோசுவாவை நோக்கி, 6வது வசனத்தை வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாய் இரு. 7வது வசனத்தை வாசிங்க. மிகவும் ஃபஸ்ட்டு மேலே பலம் கொண்டு திடமனதாக இரு. திரும்ப கீழே வரும்போது என்ன சொல்கிறார்? மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இரு. திரும்ப 9வது வசனத்தையும் வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? வாசிங்க தொடர்ந்து. பலம் கொண்டு திடமனதாயிரு. 3 முறை அவர் சொல்லுகிறார். முதல் முறை என்ன சொல்கிறார்? பலம் கொண்டு திடமானதாயிரு. 2வது முறை சொல்லும்போது மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. அடுத்து சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிட, நான் உனக்கு அன்பாக சொல்லலை, ஒரு ஆலோசனையாக சொல்லலை, தைரியமாக இருப்பா என்று சொல்லி நான் உனக்கு என்ன சொல்கிறேன்? கட்டளையாக கொடுக்குறேன். நீ பயப்படவே கூடாது, திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. முன்பாகவே பார்த்தோம் யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவன் கொஞ்சம் கூட அமலேக்கியர் வந்த பொழுதே, மோசே போருக்கு ஆயத்தப்படுத்தின பொழுது யுத்தத்திற்கு பழக்கமில்லாத ஜனங்களை வைத்து கொண்டு எப்படி யுத்தம் செய்ய போகிறோம் என்றெல்லாம் அவன் யோசிக்கலை. பயப்படாதவன், அவன் தைரியசாலி. அடுத்த ஒரு மனிதன் தான் மட்டும் பயப்படாதவன் அல்ல, மற்றவர்களையும் அவன் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவன் தைரியப்படுத்தக்கூடியதான ஒரு மனிதன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு இப்போ என்ன சூழ்நிலை வருது? அவன் பயந்து கலங்குகிற சூழ்நிலை. தேவனே 3 முறை திரும்ப திரும்ப அவனை சொல்கிற அளவுக்கு அவன் பயந்து போயிருக்கிறான். காரணம், முதல் வசனத்தில் பார்த்தது போல திரும்ப அதை வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, போதும்,
மோசே மரித்ததற்கு பின்பாக இவனுக்கு இருந்ததான தைரியம், இவனுக்கு இருந்ததான பலம் எல்லாம் என்ன ஆகுறதுங்க, அற்று போகிறது. ஏன்னா இதுவரைக்கும் ஜனங்களை யார் வழி நடத்தினது? மோசே வழி நடத்தினார். என்ன வந்தாலும் என்ன செய்து கொண்டார்? மோசே பார்த்து கொண்டார். இப்போ பொறுப்பு யார் இடத்துல வருது? என் இடத்துல வருது. ஏன்னா இந்த ஜனங்களை குறித்து அறிந்திருக்கிறான். இவங்க எப்படிப்பட்ட ஜனங்க? ரொம்ப நல்ல ஜனங்க. தண்ணி இல்லைன்னு சொன்னால் கல் எடுத்துக்கொண்டு மோசேவையை அடிக்க வர்ற அளவுக்கு நல்ல ஜனங்க, தேவனை முறுமுறுக்கிறவங்க. இந்த ஜனங்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இவன் யாருக்காக பயப்படுகிறான்? சொந்த ஜனங்களுக்காக. மற்ற ஜனங்களை குறித்து அவனுக்கு பயமே இல்லை. அமலேக்கிரை குறித்துலாம் அவன் பயம் இல்லை. அவர்களை பார்த்துலாம் இவனுக்கு பயம் வரல. யாரை குறித்து இப்போ பயம் வர ஆரம்பிக்கிறது? தன்னோடு இருந்த, தன்னோடு வருகிறதான தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக இவன் இப்போ பயப்படுகிறான். பார்த்துருக்கீங்களா? அநேக நேரத்தில் வெளியிலேருந்து பேசக்கூடியவர்கள், வெளியிலேருந்து செய்யக்கூடியவங்களெல்லாம் நம்ம தாங்கிக்கலாம். வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனையாக இருக்கும், வேலைக்கு போகிற இடத்துல யாரோ நமக்கு விரோதமாக இருப்பாங்க, அங்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம், போகலாம், என்ன செய்ய போகிறாங்க, அங்கே ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் குடும்பங்களில் வரும்பொழுது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை ஒரே ரத்தமாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, என்ன மனசை நோகடிக்க போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, எப்படி இவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறது, இல்லை நம்ம நிலைமை எப்படி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, நமக்கு என்ன பேச போகிறாங்க என்று சொல்லி ஒரு பயம் எப்பொழுதுமே இருதயத்தில் இருக்கும். யாரை குறித்து தான் பயம் இருக்கும்? சொந்த குடும்பத்தை குறித்து தான் பயம் இருக்கும். வெளியாட்களை குறித்து இருக்காது. ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை குறித்து இவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்லுவாங்க, எப்படி நம்ம செய்கிறது, இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் பயம் கொண்டே இருக்கும். இங்கே யோசுவாவுக்கு அப்படி தான் இருக்குது. தன் சொந்த ஜனங்களை குறித்து தானே அவன் பயம். இனி இந்த ஜனங்களோடு கூட நான் எப்படி வாழ போகிறேன், எப்படி என் ஏன்னா இதெல்லாம் அதற்குள்ளே அடங்கும். பொறுப்பு என் கிட்ட வந்துருச்சு. இனி இந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு நான் எப்படி போக போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்த போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சார்ந்ததான ஒரு பயம். இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறோம் என்று சொல்லி பயங்களும் சில நேரம் கலக்கங்களும் வரலாம். யோசுவா ஏன்னா தைரியமான ஆள் தான். நம்ம எப்பேற்பட்ட தைரியமான ஆளாக இருந்தாலும் அசைக்கக்கூடிய, பயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். யோசுவாவுக்கு அப்படி தான் வந்தது. மனுஷகத்தில் நம்ம உணர்ந்திருப்போம், ரொம்ப தைரியமாக இருப்போம். ஆனால் ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்துருக்கு. சில நேரம் ஆட்களே பார்த்துருப்போம், அவங்க ரொம்ப தைரியமானவங்க, இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை, திடீர்னு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஆயிட்டுருக்காங்க, உடஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. வாசிக்கும் பொழுது இவனுடைய அஸ்திவாரம், இவனுடைய பலமாக இவன் நினைத்து வைத்திருந்தது யாரை? யோசுவா. மோசையே நினைத்து வைத்திருந்தான். மோசே இல்லை என்றதும் இவனுக்கு ஒரு பயம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். சில மனிதர்களே நம்ம முன்னோக்கி இருப்போம். பெற்றோர் தான் நமக்கு என்று இருப்போம். சில நேரம் பிள்ளைகள் தான் நமக்கு எல்லாம்னு இருப்போம். சில மனிதர்கள் உதவி செய்தால் அவர்களே தான் நம்பி நம்ம இருப்போம். இவங்க இருக்காங்க, இவங்கள வச்சு நம்ம என்ன செய்திருவோம், மேலே வந்துடுவோம், நம்ம வாழ்க்கை மாறிடும், சில காரியத்தை செய்திருவோம் என்ற நம்பிக்கை இருப்போம். அந்த நம்பிக்கை அந்த மனிதர்கள் அற்று போகும்பொழுது நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? பயம் கலக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்பி இருந்தாங்க, நல்லா வந்துடுவாங்கன்னு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு, நீ அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு மனிதனை தான் தேவன் சந்தித்து இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத. மோசே தான் உனக்கு நினச்சிட்டு இருந்த, மோசே இப்போ இல்லை, நான் என்ன செய்கிறேன்? மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், பயப்படாமலும் கலங்காமலும் இரு, மிகவும் நீ திடமானதாக இரு. நீ பயப்படாதான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன். கர்த்தர் நான் சொன்னது போல் கர்த்தர் பயப்படாதீர்கள் என்று சொல்லி நமக்கு அன்பாய் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவர் எதுவாகவும் சொல்லுகிறார். கட்டளை, தேவனுடைய கட்டளை என்றால் அதுலேருந்து மீறக்கூடாது. அதுதான் தேவனுடைய கட்டளை. ஒருவேளை இனி நமக்கு பயம் வருகிறது, சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து பயம் வருகிறது என்றால் நாம் சொல்ல வேண்டியது, நமக்கு நாமே உள்ளத்தில் நிர்ணயிக்க வேண்டியது, தேவன் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி எனக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த பயத்தின் ஆவியே
என்னை விட்டு கடந்து போ. நமக்கு நாமே தைரியம் சொல்லிப்போம். தேவன் இருக்கிறார், என்ன செஞ்சிருவான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்றைக்கு கர்த்தரையும் கர்த்தருடைய வேத வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பார்க்குறோமோ அன்றைக்கு பயம் நம்மை தொற்றிக்கொள்வதில்லை. ஆனால் அதற்கு நேர் புறம்பாக உலக காரியங்களையும் மனிதர்களுடைய பேச்சுக்களையும் சூழ்நிலைகளையும் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. போதும். இங்கே ஆகார் பயந்ததான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் இது. ஆபிரகாம் ஒரு துரத்தியில் தண்ணீர் மாத்திரம் கொடுத்து இஸ்மவேலையும் ஆகாரையும் அவன் அனுப்பி விடுகிறான். இப்போ தண்ணி தீர்ந்ததற்கு பின்பாக ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். அலைந்து திரிந்து பிள்ளை மரிக்கப் போகிறது, இதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பெரியும் தூரம் அளவிற்கு பிள்ளையை விட்டுவிட்டு இவள் தனியே வந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். எப்படி அழுது கொண்டிருக்கிறாள்? பயத்தோடு அழுது கொண்டிருக்கிறார். அதனால்தான் தேவதூதனானவர் வந்து அவர் என்ன சொல்கிறார்? ஆகாரே, பயப்படாதே. அப்போ இவளுடைய பயம் என்னவாக இருந்திருக்கும்? இங்கே ஆகாருடைய பயம் என்னவாக இருந்திருக்கும்? பிள்ளை சாக போகுது, அதுக்கு தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பிள்ளை சாக போகும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம வேறு திருமணம் என்ன பண்ணலான்னு அதை குறிச்செல்லாம் பயப்படுவாளா? இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம் அது. அவள் எதற்காக பயப்படுறா? பிள்ளை மரிக்க போகுது, இந்த பயம் அவளுக்கு இருக்கிறது. ஆகவே தான் தேவன் வந்து என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே. தொடர்ந்து வாசிங்க. அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என். இப்போ கர்த்தர் இங்கே என்ன வாக்கு கொடுக்கிறார்? இவ பிள்ளை செத்துருமோ, முடிஞ்சிற போது, இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைமையில் இவளுக்கு ஒரு பயம் இருக்குது. எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. இவளுக்கு துக்கம் மாத்திரம் இல்லை, ஏன்னா துக்கம் மாத்திரம் பிள்ளை மரிக்க போகுதே, பிள்ளை தண்ணிக்காக அழுகுதே, என்ன செய்ய போகிறேன் என்று இந்த துக்கம் மாத்திரம் இருந்தால் தேவன் வந்து அவர் துக்கப்படாதேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்ததும் என்ன செய்கிறார்? பயப்படாதேன்னு சொல்கிறார். அப்போ இவளுக்கு அவ்வளவு பயம் இருந்திருக்கு, பிள்ளை மரிக்க போகுது, எப்படி ஆகுமோன்ற பயம். அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, அவன் நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன், உன் பிள்ளை மரிப்பதில்லை என்று சொல்லி ஆகாருக்கு இங்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். இது எத்தனாவது அதிகாரம்? 21வது அதிகாரம். இப்போ 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், இஸ்மவேலுக்காக நீ பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். தேவன் இஸ்மவேலை பெருகவும் பலுகவும் போகிறேன் என்று அவர் முன்னமே என்ன செய்து விட்டார்? வாக்கு கொடுத்து விட்டார். அவர் சொல்லிட்டார், உன் மகனை நான் மிகவும் பலுகவும் பெருகவும் நான் பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ பலுகவும் பெருகுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிந்து போவதற்கு தேவன் எப்படி அனுமதிப்பார்? அவர் 17வது அதிகாரத்தில் என்ன செய்து விட்டார்? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன் மகனை என்ன, இஸ்மவேலை நான் என்ன செய்வேன்? அவனை பலுகவும் பெருகவும் வைப்பேன் என்று சொல்லி. ஆனால் ஆகார் இங்கே உட்கார்ந்து அவள் என்ன பயந்து கொண்டு இருக்கிறாள்? பிள்ளை மரித்து போக போது, சாக போகுதோ என்று சொல்லி அவள் பயந்து கொண்டு இருக்கிறாள். இவளுடைய பயத்திற்கு காரணம் கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தை அவர் பார்க்காதபடி பிள்ளை மரிக்க போகிறது, தண்ணி இல்லையே என்கிறதான சூழ்நிலையை தான் இவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மட்டும் வாக்கு தத்தத்தை பிடித்திருந்தாள் என்றால், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அறிந்திருந்தாள் என்றால் அவள் என்ன செய்திருப்பா? ஒருவேளை கண்ணீர் இருந்திருக்கும்,
துக்கம் இருந்திருக்கும், ஏன்னா தண்ணி இல்லை, பிள்ளை அழுகுது, இதனால் துக்கம் இருந்திருக்கும். ஆனால் என்ன இருந்திருக்காது? பயம் இருந்திருக்காது. பிள்ளை செத்துருமோன்ற பயம் இருந்திருக்காது. ஏனென்றால் உறுதியாக இருந்திருக்கும். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பிள்ளையை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் இஸ்மவேல் என்ன செய்ய ஆகணும்? உயிரோடு இருந்தாக வேண்டும். உயிரோடு இருக்கணும் என்றால் தண்ணி வேணும். அது யார் கொடுப்பார்? கர்த்தர் கொடுப்பார். இது இல்லாதபடி அவளுக்கு பயம் வந்ததற்கு காரணம், அவள் தேவனுடைய வார்த்தையை விட்டு இருக்கிறதான சூழ்நிலையை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். இன்றைக்கும் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆகட்டும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் என்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்காதபடி, அவங்க பிள்ளை இப்படி ஆயிடுச்சுங்க, இதுவும் ஒழுங்காக இல்லைனா இதுவும் இப்படி ஆயிருமோ, அவங்க சரியான நேரத்தில் பண்ணலைங்க, அவங்களுக்கு இப்படியே இருந்தால் ஒன்றும் நடக்காமலே போயிடுச்சு, நமக்கு இப்படியே ஆயிருமோ, அந்த சூழ்நிலையோடு நம்மளை சேர்த்து வச்சு பார்ப்போம். இப்படி இவங்கள மாதிரி நமக்கு ஆயிருமோ, அவங்கள மாதிரி நமக்கு ஆயிருமோ, இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேதத்தில் இருக்கிற காரியங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். சரீரமே செத்து போனாலும் குழந்தையை கொடுப்பதற்கு அவரால் முடியும். மரித்தே போனாலும் உயிரோடு எழுப்புவதற்கு அவரால் முடியும். ஒரு கையளவு மேகம் போதும், பெரும் மழையை அவரால் கொடுக்க முடியும். எப்படி வடிவாசலில் திறப்பார் தெரியாது, எப்படி காரியங்களை செய்வார்னு தெரியாது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். இதுதான் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நடப்பது. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிடிப்பதற்கு தவறுகிறோமோ அன்றைக்கு தானாக இருதயத்தில் பயம் வந்துடும். ஏன்னா உலக சூழ்நிலை, உலக காரியங்கள், உலக வார்த்தைகள் எல்லாம் வந்து இருதயத்தில் நிறைஞ்சிரும். எங்கள் ஆகார் அறியலை. ஒன்று, அவள் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காமல் இருந்திருக்கணும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் வாக்கு கொடுத்ததை அறியாமல் இருந்திருக்கணும். இவளுக்கு தெரியாமல் இருக்கணும். இவள் தெரிய முற்படலை. இவ கேட்டிருக்கணும், பிள்ளையை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, என் பிள்ளையை குறித்து என்ன செய்ய போகிறேன், இவ கேட்டிருக்கணும். இவ எதுவுமே கேட்கல. ஏதோ வாழ்ந்தால் போதும், அன்னன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அப்பப்போ உள்ள காரியத்தை பார்த்தா, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இப்போ என்ன ஆகிறது? பயம் வருகிறது. காரணம், கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அறியாமல் இருந்திருக்க வேண்டும். ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் இருந்திருக்கணும். இல்லை என்றால் அறிந்தும் விசுவாசிக்காமல் இருந்தணும். இந்த ரெண்டு காரியம்தான். இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். இது நடக்கும், இது செய்வேன் என்று சொல்லி அதை கவனத்தில் வைத்து அதை நோக்கி பிரயாணப்படுவோம். அது இல்லாதபடி சில காரியங்களினால் யோசித்து கொண்டு பயந்து கொண்டு எனக்கு எப்படி ஆக போகிறதோ என்ன ஆக போகிறதோ என்ற கலக்கங்களை எல்லாம் விட்டு விடுவோம். வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்போம், ஒரு காரியத்தை யோசித்து வைத்திருப்போம். அதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை. விசுவாசிப்போம், கர்த்தர் சமாதானத்திற்கு ஏதுவாய் அதை நடத்துவார். நம்ம யாருமே நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம கெட்டு போயிடணும், நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்தணும்னு விருப்பப்படுறதில்ல. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை இருதயத்தில் நினைத்து வைத்திருப்போம். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் நினைவாய் இருக்கிறார். அது பிரச்சனையாய் மாறுவதில்லை, நன்மையாய் நடத்தக்கூடியவர். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 12வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது போதும். இதனுடைய அர்த்தம் என்ன? உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன சொல்ல வருகிறார் இங்கே? ஏன் இந்த காரியத்தை உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி இருக்கிறேன்னு ஏன் அவர் சொல்லணும்? வேறு ஏதாவது உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம், உன் எண்ணத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம், உன் விருப்பங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம். அது இல்லாதபடி எதற்காக உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் நான் எண்ணியிருக்கேன்னு ஏன் சொல்லணும்? ஒன்று, தலையில் எத்தனை முடிகள் இருக்குது என்று சொல்லி எண்ண முடியாது. ரெண்டாவது, இப்போ நான் ஒவ்வொருத்தர் நமக்கு எத்தனை விரல்கள் இருக்குது என்றால் நம்ம சொல்ல முடியும்.
நமக்கு சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியும். உன் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னால் யாராவது நம்ம இங்கே சொல்ல முடியுமா? ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அப்போ தேவன் இங்கே என்ன விளக்க வருகிறார்? உன்னை பற்றி உனக்கு தெரியாத காரியத்தை கூட யார் அறிந்து வைத்திருக்கிறேன்? நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுதான் இங்கே சொல்கிறார். உன் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு உனக்கே தெரியாது, ஆனால் அந்த காரியத்தை நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன்? நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிற காரியங்களை வைத்தே நம்ம புலம்பிக் கொண்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சது, நமக்கு இப்போ இருக்கிறதான பிரச்சனை, இப்போ இருக்கிறதான சூழ்நிலை, இப்போ இருக்கிற காரியங்கள் தான் நமக்கு தெரியும். ஒரு 5 வருடத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் நமக்கு இப்போ தெரியாது. 10 வருடத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் தேவன் இது சொல்லுவதற்கு காரணம், உன்னை பற்றி உனக்கே தெரியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் உன்னை நான் எப்படி வரைந்து வைத்திருக்கிறேன், எப்படி நான் உன்னை சுமக்க போகிறேன் என்று சொல்லி. அதுதான் சொல்லுகிறார். தலையிலோட முடியெல்லாம் என்ன பட்டிருக்குன்னா, உனக்கே உன் பிரச்சனை எவ்வளோன்னு தெரியாது. நீ நினச்சிட்டு இருக்க இவ்வளவுதான் சொல்லி, அதற்கும் மேலே இருக்கலாம். ஆனால் அதையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்து வைத்திருக்கிறேன். நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை விட்டு விலகுவதும் அல்ல. ஏன்னா வேதத்தில் வாசித்தது போல, தாவீது சொன்னது போல, என்னுடைய தேவன் உன்னை விட்டு அவர் விலகுவதும் அல்ல, உன்னை கைவிடுவதும் அல்ல. அப்போ தனிப்பட்ட ரீதியில் நம்ம தேவனிடத்தில் சொல்லுவோம், நீங்கள் ஏன் தேவனாக இருக்கிறீங்க? என்னை விட்டு நீங்கள் விலகவும் போவதில்லை, கைவிடவும் போவதில்லை. அவருடைய பகுதி அது. நம்முடைய பகுதி பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதாக இருப்போம். எல்லாம் நம்ம அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வேலையில் எதிர்காலத்தை குறித்து நான் சொல்வது போல், இப்போ ஒரு வேளை நமக்கு பலன் இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கலாம். ஒரு நாள் வரும்பொழுது இவைகள் எல்லாம் நம்மை விட்டு போகும்பொழுது ஒரு பயம் வரும். அந்த நேரத்தில் தைரியத்தோடு இருப்போம். என் தேவன் என்னை பயப்பட வேணான் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இரு என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மாறுவதே இல்லை. மோசே மரித்ததற்கு பின்பாக யோசுவாவுக்கு ஒரு பயம். அநேக நேரம் நம்மோடு இருக்கிறதான மனிதர்கள் நம்மை விட்டு போகும்பொழுது நமக்கு ஒரு பயம் வரும். இனி எனக்கு யார் இருக்கா? யார் என்ன செய்ய போகிறா? தைரியமாக சொல்லுவோம், என்னை அழைத்தவர் என் தேவன், என்னை உருவாக்கினவர் என் தேவன், இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பினவர் என்னை தேவன். என்னை எடுக்கும் வரையில் அவர் என்னை கைவிடுவதும் அல்ல, என்னை விட்டு விலகப் போவதும் அல்ல. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். அவன் அப்படி தான் சொல்கிறான். வேதத்தில் இப்போ தியானித்தது போல, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, திடமானதாக இரு, கர்த்தர் காரியத்தை நடத்துவார். எப்படின்லாம் தெரியாதுங்க, கர்த்தர் நடத்துவார். தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து நமக்கே தெரியாது, நம்ம வாழ்க்கை என்னாக போதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் அவர் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, நாம் நினைத்திருக்கிற நினைவுகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் நினைவாக இருக்கிறார். ஆகார போல சூழ்நிலைகளையும் காரியங்களையும் பார்த்து அழுது பயந்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்ப்போம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் கைவிடுகிறவரே அல்ல. என்னை பற்றி எனக்கு தெரியாது, எந்தன் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என்னை பற்றி எனக்கு தெரியாது, எந்தன் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என் வாழ்வை அறிந்தவர், என் தாழ்வும் அறிந்தவர், என் வாழ்வை அறிந்தவர், என் தாழ்வும் அறிந்தவர். என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவர். எல்லாம் சேர்ந்து திரும்ப சொல்லுவோம். என்னை பற்றி
பற்றி எனக்கு தெரியாது. எந்த வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என்னை பற்றி எந்த வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. அநாதையாய் நான் அடைந்த போது அன்போடு அரவணைத்ததேது. அநாதையாய் நான் அடைந்த போது அன்போடு அரவணைத்ததேது. அவர் அன்பின் கரங்களே, அவர் பாச பார்வை, அவர் அன்பின் கரங்களே, அவர் பாச பார்வை. பாடுவேன புகழை எப்போது, நான் பாடுவேன புகழை எப்போது. சொல்லுமா, அனாதையாக ஆகார் அலையும் பொழுது கட்டுன கணவன் அவன் கைவிட்டுட்டான். எஜமானியாய் இருந்த சாரால் அவளை கைவிட்டுட்டான். யார் இனி வாழ்க்கைக்கு உதவ போறா, எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறோம் என்று பயந்த அவளுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து தைரியப்படுத்தி நடத்தி சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்மவேல் வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் தேவன் இருப்பார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கலங்கவே வேண்டாம். இது வாழ்க்கை என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது, மற்ற பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளைங்க ஆகுமா? இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் கைவிடுகிறார்ல, கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவர். தீர்க்க ஆயுசை கொடுத்து நாம் விரும்புகிற காரியங்களை நம் கண்கள் காண்பதற்கு அவர் உதவி செய்வார். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அநாதையாய் நான் அலைந்த போது அன்போடு அரவணைத்ததேது. அவர் அன்பின் கரங்களே, அவர் பாச பார்வை, அவருடைய பாச பார்வை நம் மீது படும். பாடுவேன புகழை போது, நான் பாடுவேன புகழை போது. சேர்ந்து சொல்லுமா, என்னை பற்றி எனக்கு தெரியாது. எந்த வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என்னை பற்றி எனக்கு என் வாழ்வை அறிந்தவர், என் தேவை அறிந்தவர், என் வாழ்வை அறிந்தவர், என் தேவை அறிந்தவர், என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே. என்னை பற்றி எனக்கு தெரியாது. என் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என்னை பற்றி எனக்கு தெரியாது. என் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தோம். நம்ம பற்றி எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நாளைக்கு என் தேவைகள் மாறலாம், என் விருப்பங்கள் மாறலாம், என் சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் உங்களுடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு போக போகிற ஒரு காரியம், நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க போகிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை ஊழியக்கார் சொல்லலை, தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே பயப்படாதே என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்னால், ஆனால் யோசுவாவுக்கு பயம் வருது. அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இல்லை.
ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்றால் அது வல்லமை உள்ளது, அது செயல்படக்கூடியது. தைரியத்தோடு இருப்போம். கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. கடைசியாக இந்த ஆராதனையின் ஆசீர்வாத ஜெபத்தை ஒருவர் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்த ஆண்டவரே, அப்பா உம்மை துதித்து பாட என் தேவன் அடிமைகள் ஒவ்வொருக்கும் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மோசைக்கு ஆண்டவரே கற்பித்தது போல ஆண்டவரே, அப்பா அந்த யோசுவாவுக்கு கற்பித்தது போல ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மோசே அந்த யோசுவாவை திடப்படுத்தின போது ஆண்டவரே அவன் இருதயம் திடன் கொள்ளவில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை அந்த மகனிடத்தில் கடந்து போகும்போது ஆண்டவரே, அப்பா அந்த மகன் திடன் கொண்டான் என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோமே ஆண்டவரே. அப்பா அந்த அம்மையின் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆகாருக்கு ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்ததே ஆண்டவரே அவள் மறந்து விட்டாள் ஆண்டவரே. தகப்பனே, ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அந்த மகளை பலப்படுத்தின போது ஆண்டவரே அந்த மகள் பலன் கொண்டாள் என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோமே ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் நாங்கள் பார்க்காமல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, அப்பா நாங்கள் எப்பொழுது அதை பிடித்து கொண்டு நாங்கள் உண்மையோடு நாங்கள் உண்மை பற்றிக்கொள்ள என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. ஏசப்பா உமக்கு சோதரம். உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காய் கூட உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் இருதயத்தை விட்டு நீங்காமலும் அது எப்பொழுதும் எங்களை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காய் கூட உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தை நாங்கள் அதிகமாய் பற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் தைரியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர் ஸ்தோத்திரம். ஒருவரை பார்த்து வாழ்த்து விட்டு கடப்போம்.